வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய பானிபூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு வந்து பானிபூரி சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா கடையில் தான் போய் வாங்கி சாப்பிடணுன்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டிலையே ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அதே மாதிரி கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நல்லா மொறுன்னு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் செய்ய முடியும். இப்போது இந்த பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பானிபூரிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் ரவை எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 கப் மைதா மாவு. ரவை வந்து நம்ம வீட்டில் உப்புமாக்கெலாம் யூஸ் பண்ணுற ரவை தான் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு எந்த பதத்துக்கு பிசையோமோ அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பிசையும் போது கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். இதை வந்து நம்ம மூடி வச்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம ஊறினதுக்கப்புறம் மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்துடும். அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. இப்போ மாவு ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பானி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவு புதினா இலை. அடுத்து இதில் 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நைஸாக நம்ம அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இது கூடவே 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பானி வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். 2 கப் அளவு சேர்த்தா மட்டும் போதும். அதிகம் சேர்க்க தேவையில்லை. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழ சைஸு புளி எடுத்து ஊற வச்சு புளி தண்ணியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம பானி வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை 2ஆக கட் பண்ணி நல்லா வேக வச்சுட்டு மேல் தோலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுடலாம். நல்லா மசித்ததுக்கப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்து இதில் 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கடைசியாக பொடியை நறுக்கின மல்லி இலை கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பானிபூரிக்கு பிசைஞ்சு ஊற வச்ச மாவு பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம கையை வச்சு பிசையும் போதே தெரியும், அந்த பிசுபிசுப்பு தன்மைலாம் இருக்காது. மாவு நல்லா ஊறி ரெடி ஆகிருக்கு. இப்போது நல்லா இதை பிசைஞ்சதுக்கப்புறம் மாவை நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி நம்ம திரட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அந்த கட்டை மேலே மைதா மாவு தூவிட்டு அதுக்கு மேலே அந்த மாவு வச்சு நல்லா திரட்டிக்கலாம். ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மீடியமாக வந்து நம்ம இதை திரட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா திக்னஸ் பாருங்கள், நமக்கு வந்து இந்த அளவு தான் இருக்கணும். இப்போது இது வந்து நம்ம ஒரு மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணும்போது நல்லா அழுத்தி கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான ஷேப்புக்கு வரும். பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ மேலே உள்ள மாவை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம இந்த மாவையும் இதே மாதிரி திரட்டி மறுபடியும் நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. அடுத்து கடாயில் எண்ணெய் காய வச்சு எண்ணெய் வந்து மிதமான சூடு இருக்கும்போது நம்ம வந்து போட்டு விட்டுடலாம். பூரியை எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு இது மாதிரி கரண்டி வச்சு நம்ம லைட்டாக அழுத்தி விட்டுடலாம். நம்ம அழுத்தி விடும்போது தான் அது நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வரும். நம்ம போடுறப்போ அது தட்டையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி கரண்டி வச்சு அழுத்தி விட்டோம்னா நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வந்துடும். இது வந்து உடனே கலர் மாறிடுச்சுன்னு எடுத்துடக்கூடாது.
பொறுமையாக வேக வச்சு தான் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த முறுமுறுப்பு தன்மை கிடைக்கும். அவ்வளோதான், இது வெந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பானிபூரி எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே நம்மளால் வீட்டில் செஞ்சு சாப்பிட முடியும். நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண பூரி எடுத்து இதுக்கு நடுவில் லைட்டாக ஓட்டை போட்டுட்டு, அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவை 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் வச்சு விட்டு, கூடவே நம்ம ரெடி பண்ண பானியை இந்த பூரி மூழ்கிற அளவுக்கு சேர்த்து விட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.